இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் அவர்களை கைது செய்வது மற்றும் படகுகளை பறிமுதல் செய்வது ஆகிய நடவடிக்கைகள் தொடரும் என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடல் எல்லையில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பது கடந்த 2 மாதங்களாக குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் யாழ்ப்பாணத்திற்கு அருகிலுள்ள மயிலிட்டி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். இந்த பிரச்சனையை தூதரக ரீதியாக இந்தியாவிடம் கொண்டு செல்வதோடு சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் மீனவர்களை கைது செய்ய இலங்கை கடற்படைக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அதனால் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். திருப்புவனத்தில் உயிரிழந்த விசாரணை கைதி அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து தவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறினார். மேலும் அவரது குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் வழங்கினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இதனிடையே காவல் நிலைய மரணங்களை விசாரிக்க சிறப்பு தனி நீதிமன்றம் அமைத்து 3 மாதங்களில் தண்டனை வழங்க வேண்டும் என்று மதுரையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். எல்லா விதமான காவல் நிலைய சாவுகள் அல்லது அது குறித்த காவல் நிலையத்தில் நடந்த அத்துமீறல்கள் குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அது எல்லா கேஸுகளுக்கும் சார்ஜ் ஷீட் உடனடியாக போடணும். அந்த கேஸுகள் எல்லாவற்றையுமே இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றி ட்ரையல் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த குடும்பங்களுக்கு உரிய நஷ்டீடும் எல்லா குடும்பங்களுக்குமே அரசாணை இது வழங்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதிமுகவின் கண் துடைப்பு நாடகத்தை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என்று அவரின் குடும்பத்தினரிடம் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் சாத்தான் வேதம் ஓதுவது போல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் என்று RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அஜித்குமாரின் மரணத்தில் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அரசின் உதவிகளை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இருண்ட கால அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவருமே உடல்நலக் குறைவால் இறந்தார்கள் என்றும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என பேசியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்புவனம் இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் காவல்துறைக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவை காவலர் பயிற்சிக்கான பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாடு காவல்துறையினருக்கு இப்போது மிக முக்கியமாக தேவைப்படுவது சட்ட அறிவும் மனித நேயமும் பொதுமக்களை அணுகும் விதம் குறித்த புரிதலும் தான். அதற்கான பயிற்சி அவர்களுக்கு போதவில்லை. ஒவ்வொரு முறையும் காவலாளி அஜித்குமார்களின் கொடூர மரணங்களின் போது மட்டும் ஒன்று கூடி விடிய விடிய பேசி கலைந்து போவது தீர்வாகாது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், மரியகிலாட் ஆகியோர் வாசித்த காவல்துறைக்கு எதிரான உத்தரவை காவலர் பயிற்சிக்கான பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். போதுமான கால அவகாசமும் சூழலும் இருந்தால் தனி பாடத்திட்டமாகவே அரசு இதனை கொண்டு வரலாம் என்றும் ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருப்புவனம் அஜித் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மற்றும் குடும்பத்தினர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி திருமங்கலத்தைச் சேர்ந்த வினோத் என்பவரிடமும் மதுரையைச் சேர்ந்த தெய்வம் என்பவரிடமும் 6 லட்சத்தை மோசடி செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பண மோசடி தொடர்பாக நிகிதா மீது கடந்த 2011ஆம் ஆண்டே மதுரையில் புகார் அளித்த போதிலும் தற்போது வரை பணத்தை திருப்பித் தராமல் நிகிதா குடும்பத்தினர் மோசடி செய்துவிட்டதாக தெய்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சாதாரண மக்கள் பலரிடம் பண மோசடி செய்துள்ளதாக கூறப்படும் நிகிதா தற்போது தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்க, உடனடியாக 2 நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பையன் பிஎட் முடிச்சிருந்தேன், அவனுக்கு VO வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. இது எல்லாமே சொன்னாங்க. உடனே பயோடேட்டா, சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. அதை 2-3 தவணைகளாக நாங்கள் அந்த பணத்தை கொடுத்தோம். திறந்தவெளி காற்றோட்டம் இல்லாத இடங்களில் ஜெனரேட்டரை இயக்கக்கூடாது என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். சென்னை புழல் அருகே வீட்டில் ஜெனரேட்டரை பயன்படுத்தியதால் தூங்கிக் கொண்டிருந்த தந்தை மற்றும் 2 மகன்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். காற்றோட்டம் இல்லாத அறையில் ஜெனரேட்டர்கள் இயக்கக்கூடாது என்றும், அவ்வாறு பயன்படுத்தினால் ஜெனரேட்டரில் இருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு வாயு உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர்.
மூச்சு திணறல் ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுல ஒரு வகையான கார்பன் மோனாக்சைடு என்ற வரக்கூடிய நச்சு பொருள் அது உங்க உடம்புல சேர ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு மயக்க உணர்வு ஏற்படுத்தும். உங்களுக்கு நினைவாற்றல் போயிடும், யோசிக்கக்கூடிய சக்தி போய்விட்டு மயங்கி விடுவீர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் கனமழை கொட்டியது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, தச்சூர், சோழவரம், செங்குன்றம், புழல், கும்மிடிப்பூண்டி, பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் காலை முதல் வெயில் வதைத்த நிலையில் மாலை வாக்கில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டியது. திருவொற்றியூர் மற்றும் எண்ணூரில் பலத்த சூறைக்காற்று, இடி மின்னலுடன் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் 150 ஆண்டுகள் பழமையான ஆலமர கிளை முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே காற்றுடன் மழை பெய்தது. அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் நங்கவள்ளி வைரவன் ஏரியில் இருந்து உபரி நீரை திறக்க கோரி காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி உபரிநீர் திட்ட கால்வாய் பணிகள், நங்கவள்ளி ஏரி இணைப்பு பணிகள், கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், வைரவன் ஏரி, அரியாம்பட்டி ஏரி உள்பட 40 ஏரிகளுக்கு காவிரி உபரிநீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலையில அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்து இந்த தண்ணியை வெறும் 1.5 கிலோமீட்டர் செலவு பண்ணி எடுத்து விட முடியாம நாங்களும் தொடர்ச்சியா 2 ஆண்டுகளாக போராடி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அப்படியே கிடப்பில் போட்டிருக்குது. மேட்டூர் திப்பம்பட்டியில் உள்ள நீரேற்று நிலையத்திலிருந்து எடப்பாடி மற்றும் ஓமலூர் பகுதியில் உள்ள 40 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் ஆபாசமாக நடனமாடிய 3 அர்ச்சகர்கள் உட்பட 4 பேரின் முன்ஜாமீன் மனுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இக்கோயிலில் பணியாற்றும் தற்காலிக அர்ச்சகர் கோமதி விநாயகம் மற்றும் திருவிழா வேலைக்கு வந்த அர்ச்சகர்கள் வினோத் கணேசன் ஆகிய 3 ஆபாசமாக நடனமாடி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து இவர்கள் 3 மற்றும் வீடியோவை வெளியிட்ட சபரிநாதன் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்ட சபரிநாதன் மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் 3 முன்ஜாமீன் மனுவையும் நீதிபதி ஜெயக்குமார் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 34 பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்யும் பணியை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன்படி கோவை மாவட்டம் சர்க்கார், சாமக்குளம், ஒத்தக்கால் மண்டபம் உள்ளிட்ட 10 தேர்வுநிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும், கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம், இடிகரை உள்ளிட்ட 3 முதல்நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் அகரம், சேவுகம்பட்டி உள்ளிட்ட 8 முதல்நிலை பேரூராட்சிகள் தேர்வுநிலை பேரூராட்சிகளாகவும், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், வெள்ளிமலை, புத்தளம் உள்ளிட்ட 13 இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் முதல்நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை சட்டவிரோதமாக வணிக நோக்கில் எடுப்போர் மீது குற்ற வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக வணிக நோக்கில் பயன்படுத்தும் தனியார் மினரல் வாட்டர் நிறுவனங்கள் மீது குற்றவியல் மற்றும் உரிமையியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AD மரியக்லாட் அமர்வு நிலத்தடி நீர் சுரண்டப்படுவதை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். சட்டவிரோதமாக வணிக நோக்கில் நிலத்தடி நீரை எடுப்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.
5 ஆண்டுகளும் நானே கர்நாடகாவின் முதலமைச்சராக இருப்பேன் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த போதே முதல்வர் பதவிக்கு சித்தராமையா மற்றும் DK சிவக்குமார் இடையே கடும் போட்டி நிலவியது. மூத்த தலைவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் DK சிவக்குமார் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றார். முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்று 2.5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பான பேச்சுகள் தற்போது எழுந்துள்ளன. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சித்தராமையா மற்றும் DK சிவக்குமார் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதாக தெரிவித்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருப்பதாகவும் 5 ஆண்டுகளும் நானே பதவியில் தொடர்வேன் எனவும் முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமிக்கு 3 டன் மலர்களால் புஷ்ப யாகம் சிறப்பாக நடைபெற்றது. துளசி, சாமந்தி, சம்பங்கி, மல்லி, ரோஜா மற்றும் 2 வகையான பாரம்பரிய மலர்கள் மற்றும் துளசி, மருவம், தவரம், வில்வம் மற்றும் பன்னீர் இலை போன்ற 6 வகையான இலைகள் கொண்ட மலர்களால் வேத மந்திரங்கள், மங்களவாத்திய இசைக்கு மத்தியில் இந்த வைபவம் அரங்கேற்றப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இதில் பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள் மற்றும் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சமீபத்தில் நடந்த பிரம்மோற்சவத்தில் அர்ச்சகர்கள், அதிகாரிகள் மற்றும் பக்தர்களால் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறுகளை செய்திருந்தால் அதற்கு பரிகாரமாக இந்த புஷ்ப யாகம் நடத்தப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் மீண்டும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. பில்கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் ஆகியோரால் 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மைக்ரோசாப்ட் நிறுவனம் மென்பொருள், நுகர்வோர் மின்னணு பொருட்கள், கணினி மற்றும் அது தொடர்பான சேவைகளை உருவாக்கி விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் மேலும் 9000 ஊழியர்கள் வரை பணியிலிருந்து நீக்க முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது முழுநேர பணியில் உள்ள மொத்த ஊழியர்களில் 4% பேரை வெளியேற்ற உள்ளது. இதனால் பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மைக்ரோசாப்ட் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையால் விற்பனை பிரிவு மற்றும் அதன் எக்ஸ்பாக்ஸ் வீடியோ கேம் வணிகம் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல குழுக்கள் பாதிக்கப்படும். கடந்த மே மாதம் 6000 பேர் வரை பணி நீக்கம் செய்யப்பட்டனர். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்திக் கொள்ளலாம் என ஓலா, ஊபர் போன்ற வாகன சேவை நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. வாடகை வாகன நிறுவனங்களுக்கான திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியுள்ளது. அதன்படி ஓலா, ஊபர் போன்ற வாகன சேவை நிறுவனங்கள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் கட்டணம் வசூலிப்பதற்கான உச்சவரம்பு 1.5 மடங்காக இருந்த நிலையில் தற்போது 2 மடங்காக ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ளது. சரியான காரணமின்றி பயணம் ரத்து செய்யப்பட்டால் ஓட்டுநர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் கட்டணத்தில் 10% அபராதத்தை அதிகபட்சமாக 100 ரூபாயாக நிர்ணயிக்க போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சரியான காரணமின்றி பயணிகள் பயணத்தை ரத்து செய்தாலும் இதே அபராத கட்டணம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்டில் சுப்மன் கில் சதத்தால் இந்திய அணி வலுவான நிலையை பெற்றுள்ளது. எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஸ்டோக்ஸ் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார். இதையடுத்து யாஜஸ்வி ஜெய்ஸ்வால், ராகுல் ஜோடி இந்தியாவின் இன்னிங்ஸை தொடங்கினர். ராகுல் 2 ரன்களிலேயே போல்டான நிலையில் ஜெய்ஸ்வால் நிலைத்து ஆடி 87 ரன்களை குவித்தார். 31 ரன்னில் கருண் நாயர் ஆட்டமிழந்ததும் உள்ளே புகுந்த கேப்டன் சுப்மன் கில் ஜெய்ஸ்வாலுடன் சேர்ந்து நிதானமாக ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்டார். 199 பந்துகளில் தனது 7வது சதத்தை பதிவு செய்த கில் 114 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். டெஸ்ட் அரங்கில் இங்கிலாந்துக்கு எதிராக தொடர்ச்சியாக 2 சதங்களை விளாசிய 3வது இந்திய கேப்டன் என்ற பெருமையை கில் பெற்றுள்ளார். முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுக்கு 310 ரன்களை சேர்த்துள்ளது. ரவீந்திர ஜடேஜா 41 ரன்களுடன் உள்ளார். முன்னதாக இந்திய அணியில் 3 மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. ஓய்வு அளிக்கப்பட்ட பும்ராவுக்கு பதிலாக ஆகாஷ் தீப் சேர்க்கப்பட்டார். தமிழ்நாட்டின் சாய் சுதர்சன், ஷர்துல் தாக்கூர் நீக்கப்பட்டு ஆல்ரவுண்டர்களான நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெறும் என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை MRC நகரில் தெற்காசியாவின் 1வது மைண்ட் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2 நாட்கள் நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீகாந்த் செய்தியாளர்களிடம் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் குறித்து பேசினார்.
அப்போது அஸ்வின் இடத்தை நிரப்புவதற்கு இத்தொடர் வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என நம்புவதாக கூறினார். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவனுக்கு நம்ம ஊர் பையன். Ashwin also has an opportunity. I mean, Washington Sundar is a good opportunity. He's a good bowler. He's a good all-rounder. He can be a good bowling all-rounder. Now, in the Mari Test match, now he should capitalize. Let us wait and see. Hey, Vashi, பண்ணிடா மச்சான், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விடாத. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உலக மகளிர் ரேபிட் செஸ் சாம்பியன் கோனேரு ஹம்பியும் கலந்து கொண்டார். காவல்துறையில் செயல்பட்டு வரும் அதிகாரப்பூர்வமற்ற தனிப்படைகளை கலைக்க வேண்டும் என டிஜிபி அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தனிப்படையினரின் தாக்குதலில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி அறிவுறுத்தியுள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகளை தவிர்த்து எந்தவிதமான தனிப்படைகளும் செயல்படக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த வழக்காக இருந்தாலும் 35B நோட்டீஸ் கொடுத்த பிறகே விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றும் உயரதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படியே முக்கிய வழக்குகளுக்கு சிறப்பு படைகள் அமைக்க வேண்டும் என்றும் டிஜிபி தெரிவித்துள்ளார். இதையடுத்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 கோட்டங்களில் செயல்பட்டு வந்த 5 தனிப்படைகள் கலைக்கப்பட்டுள்ளன. தனிப்படைகளில் பணியாற்றி வந்த காவலர்களுக்கு வேறு பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நிதி பகிர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் ஓரணியில் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது தமிழர்களின் நலனை டெல்லியில் அடகு வைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றார். ஒரு காலத்திலே துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் விவகாரத்திலே தூத்துக்குடி மாநகரத்தில் நடைபெற்ற போது நான் டெலிவிஷனை பார்த்துதான் துப்பாக்கிச்சூடு நடந்தது என்று எனக்கு தெரியும் என்று சொன்ன ஒருவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். சாத்தான்குளத்தில் 2 பேர் லாக்அப் டெத்தில் இறந்தபோது அவர்கள் வயிற்று வலியால் இறந்து போய்விட்டதாக நாங்கள் கருதினோம் என்று கூசாமல் பொய் சொன்னவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி படத்தில் இன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் நம்முடைய தளபதியுடைய ஆட்சியிலே இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு மகளிருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள் கதவுகளை தட்டி நாம் நலத்திட்டங்களை தந்திருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்தே தெரிந்து கொண்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி இன்று நீலி கண்ணீர் வடிப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் அரசு அதிகாரியை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த தமிழகம் வெற்றிக் கழக கட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் நத்தம் சாலையில் ராஜலட்சுமி நகரில் வசிக்கும் பொதுப்பணித்துறையில் இளம் பொறியாளராக பணிபுரியும் முருகானந்தத்துடன் ரீதா என்ற பெண் திருமண பந்தத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அதனை வீடியோவாக பதிவு செய்து முருகானந்தத்திடம் பல லட்சம் ரூபாய் கேட்டு ரீதா மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் முருகானந்தம் புகார் அளித்ததை அடுத்து ரீதாவை கைது செய்து அவரிடமிருந்து 30,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுபோல் பலரிடமும் ரீதா ஆபாச வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ரீதா தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக உள்ளார். ஆதார் அட்டை கோரி வங்கிக் கணக்கு தொடங்குவதை தாமதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வங்கிக்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் அட்டை இல்லாமல் வங்கிக் கணக்கு தொடங்க எஸ் வங்கி மறுத்ததாக மைக்ரோ ஃபைபர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தரப்பில் 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு தொடங்க ஆதார் அவசியமில்லை என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து குறிப்பிட்ட வங்கி ஆதார் இல்லாமல் கணக்கு தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஆதாரை கோரி வங்கிக் கணக்கு தொடங்குவதை வங்கி நிர்வாகம் தாமதப்படுத்தியதால் நஷ்டம் ஏற்பட்டதாக மனுதாரர் மும்பை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வங்கிகள் வங்கிக் கணக்கு தொடங்க ஆதார் தகவல்களை சமர்ப்பிக்க வாடிக்கையாளர்களை வலியுறுத்தக்கூடாது என மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.